நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். ஒரு விஷயம் நடக்க போகும் முன்பே அதற்கான சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு தெரியாமல் வந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் நமக்கு உதவ வரும்போது அவர் சில சைகைகள் மூலம் நமக்கு சிக்னல் கொடுக்கிறார் என்று. இன்று அந்த மாதிரி 5 முக்கிய சைகைகளை பற்றி பார்க்கலாம். முதலாவது சைகை, நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது திடீரென்று ஒரு மனிதர் வந்து உதவி செய்வது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி கிடைத்தால் அது ஒரு சாதாரண விஷயமில்லை. அது கடவுள் ஒரு மனிதரை வைத்து உங்களுக்கு உதவி செய்தது போல இருக்கலாம். இரண்டாவது சைகை, ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது. உதாரணத்திற்கு, ஒரே வார்த்தை அல்லது ஒரே செய்தி பல இடங்களில் கேட்கலாம். இது சில நேரங்களில் கடவுள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல முயற்சி செய்கிறார் என்பதாக சிலர் நம்புகிறார்கள். மூன்றாவது சைகை, நீங்கள் மிகவும் கவலையிலோ அல்லது பயத்திலோ இருந்தாலும் திடீரென்று ஒரு அமைதி உணர்வு வருவது. அந்த நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கை வரும். அந்த அமைதி கடவுள் நமக்கு தரும் ஒரு ஆறுதல் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. நான்காவது சைகை, நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென்று எளிதாக நடந்து விடுவது. முன்பு எல்லாம் தடைகள் இருந்த இடத்தில் அதிகமாக வாய்ப்பு திறக்க ஆரம்பித்தல். அது கடவுள் உங்கள் பாதையை திறந்து வைத்திருக்கிறார் என்பதாக சிலர் நம்புகிறார்கள். ஐந்தாவது சைகை, உங்கள் மனசுக்குள் ஒரு குரல் போல ஒரு உணர்வு வரும். இந்த வழி சரி, அந்த வழி தவறு என்று சொல்லும் ஒரு உணர்வு. அது நம்ம மனசின் குரல் மட்டுமல்ல, சில நேரங்களில் கடவுள் நம்மை வழிநடத்தும் ஒரு வழி என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்பிக்கை இருந்தால் கடவுள் நமக்கு வழி காட்டுவார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஒரு முறை "நன்றி கடவுளே" என்று எழுதுங்கள்.